என்ன பண்ணுறீங்க? உடனே வந்துட்டீங்களா? ஜாலியாக இருக்கா? ஏன்ப்பா நான் அங்கே ஆச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆமாம் சித்து. என்ன அவங்க தினையை சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே போட்டாங்களா, நிறைய கீழே கிடந்துச்சுப்பா. கடலப்பருப்பு, சோளக்கருவு எல்லாத்தையும் எடுத்து காக்டைல் கீழே போட்டானா, அதை எடுத்து நான் மேலே வச்சுட்டேன். என்ன சித்து, வாசமாக இருக்கா? தக்காளி சாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. உனக்கு வாசமாக எதுவும் இருந்துடக்கூடாதே, உடனே ஓடி வந்துடுவியே. அப்படித்தானே சித்து? கொஞ்சம் நேரம் கழிச்சு தரக்கு பார்ப்போம். என்னப்பா மயிலை பார்ப்போமா ஐயா? சித்து, காக்டைல் வெளியே வந்துட்டான் சித்து. காக்டைல் வந்து கீழே விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா 2 பேர் வெளியே இருக்காங்க. 2 பேபி மட்டும்தான் வந்திருக்கு சித்து. ஆமாம் சித்து, அந்த 2 பேபியும் நல்லா பிக்காயிடுச்சு. என்ன இப்போ அந்த பாக்ஸில் உள்ளே தள்ளி நிற்கிது சித்து. ஆமாம் சித்து. அப்புறம் வந்து அவங்களுக்கு வயிறு நிறைய கொடுத்துருக்காங்க இவங்க. ஆமாம், நிறைய சாப்பிட்ருக்காங்க சித்து. ஆமாம், பார்த்தா கொட்டாம்பட்டி மாதிரி இருக்குது வயிறு. ஆமாம் சித்து, க்யூட்டாக இருக்காங்கப்பா. அவங்க கொஞ்சம் பிக்கானவுடனே மயில்கிட்ட கொடுப்போமா? மயில் அவன் வர்றானா, திறந்து விடுவோமா? நேற்று வெளியே வந்து விளையாண்டேன் மயில். சோளக்கருது சாப்பிட்டியா? கொய்யாப்பழம் சாப்பிட்டியா? கொய்யாப்பழம் நீ ஏன் சித்து கொய்யாப்பழம் சாப்பிடவே இல்லை? அப்படியே இருக்கு பாரு. அவனும் சாப்பிடல, நீயும் சாப்பிடல. உனக்கு வேண்டாமா? இப்போ மட்டும் பிடிக்குதோ? எதுக்கு சித்து வேணான்னு? மயில், நீ கொய்யாப்பழம் சாப்பிட்டியா? மயிலுக்கும் பிடிக்கலை. இவங்க சாப்பிட மாட்டாங்கப்பா. காக்டைலும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. ஆமாம், நீ மட்டும்தான் சாப்பிடுவ. என்ன சோறு தான் உனக்கு வேணுமா? அப்படியா? சரி, தக்காளி சாதம் ரெடி ஆனோன்னு சாப்பிட்லாம். என்னப்பா? சரிம்மா சரிம்மா. இப்போ நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்தியா? இதுலேயும் அதே மாதிரி உள்ள பேப்பர் வச்சிருமா சித்து? க்ளீனாக இருக்கும். என்ன உனக்கு துணினா தான் அந்த காலில் வந்து அழுத்தாதுங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன். இங்கே மயில் கூட போய் நிற்கிறியா நீ? உனக்கு ஆசையாக இருக்கா? மயில் கூட போய் நிற்கிறியாப்பா? கொத்தாமல் இருக்கணும். பயமாக இருக்குது, அதுக்குத்தான் பயமாக இருக்குது. இல்லைன்னா நான் உள்ளே விட்டுருவேன். அவன் கொத்தி போடுவான். அவன் புத்தியே தெரியாது. என்ன இருக்கும்போதே நறுக்குன்னு வந்து கொத்துவான். அவங்களையே பேபியவே நீங்கள் 2 பேரும் கொத்துறீங்க. கொத்துனீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? கொத்தலாமாப்பா அப்படி? இந்த காக்டைல் வந்து ட்வீட்டிமா இருக்கான்லப்பா. ட்வீட்டிமா கொய்யாப்பழம் சாப்பிட்றான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. சித்து சித்து, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான், உங்களைத்தான் சொல்கிறோம். இதில் ஏன்பா மிக்சரை சாப்பிடவே இல்லை? மிக்சரும் அப்படி கிடக்கு. மயிலுக்கு வச்சுருந்தாது, மயிலாவது கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். ஆனால் அவனுக்கு அந்த பேப்பரை எடுத்து க்ளீன் பண்ணணும். சித்துக்குட்டி சித்துக்குட்டி, நல்லா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன்ப்பா. என்ன ஃபோன் அடிச்சிருச்சா? அப்புறம் வந்து ஆமாம், யாரும் அவசரத்துக்கு கூப்பிட்ருப்பாங்கன்ட்டு அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டேன். மயில், நீ வரப்போறியா மயில்? உங்கள் 2 பேரையும் அங்கிட்டு விட்டு குளிப்பாட்டி விடணும். தண்ணி வைக்கிறேன், குளிக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. மயில் தான் நல்லா குளிப்பான். நீயும் குளிக்கிறியாப்பா?
முதல்ல நீ குளிச்சு பாரு, உனக்கு பிடிச்சின்னா அப்புறம் அவனையும் குளிக்க வைப்போம். என்ன, நான் இப்போ குளிருது, அதான் யோசித்துக்கிட்டே இருக்கேன். என்ன சித்து, சித்து என்ன பண்ணுற? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காது கேட்குதா இல்லையா? குளிக்கிறியா? குளிப்பீங்களா? அவன் மயிலும் குளிக்கட்டுமா? நல்லா ஜாலியாக இருக்கும்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சுல குளிச்சு. ஆமாம். குளிக்கணும் என்ன? சரிப்பா சரிப்பா. இவங்க அந்த ஏஞ்சலா குட்டியும் இவனும் இருக்கானா தெரியுமா? 2 பேரும் 3 பேர் இப்போ தூக்குனோம்னா சைங்கன்னு பறந்துடுறாங்கப்பா. ஆச்சியை கொத்துறாங்கப்பா. ஆமாம், கடிக்கிறாங்க, கடிச்சு வச்சுட்டாங்கப்பா. நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறாங்க. உனக்கு மருந்து போடும்போது நீ கடிப்பே இல்லை? கடிப்பியா ஆச்சிய? அதே மாதிரி அவங்களும் கடிக்கிறாங்க. அவங்க பேபி தானே, அதனால் வலிக்காது. என்ன மயில், இப்போ எல்லாம் நான் திறந்து விடலை, இங்கிட்ட தான் காற்றே கொஞ்சம் வருது. அமர்த்தி போட்டோம்னா சித்துக்குட்டி, சித்து இங்கே பார், இங்கே பார்.